ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் அவங்களோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் அவங்களோட யூசஸ்லாம் நம்ம இங்கேயே பார்த்துடலாம். சரியா? சரி, சில பேர் வந்து செல்லுக்கும் பேட்டரிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு லைன், அதாவது 2 லைன் மட்டும், ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து என்னென்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லலாம். இதே 2 or more cells connected together அப்படின்னா அது பேட்டரி. காம்பினேஷன் ஆஃப் செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், பேட்டரி. ஸோ பேட்டரி வச்சு நமக்கு ஒரு கொஷின் வரும். என்ன கொஷின்னா, what is the component which maintains the potential difference through the circuit அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஒரே வார்த்தை என்ன தான், பேட்டரி. ஸோ பேட்டரி ஆர் என்னது, செல். இதுதான் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை சர்க்கியூட்டில் மெயின்டைன் பண்ணி தரப்போகுது. சரிங்களா? அண்ட் இப்போ ஓப்பன் கீ அண்ட் க்ளோஸ் கீ அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கீயாக இருந்தால் அந்த சர்க்கியூட் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, ஸ்விட்ச் ஆன் பண்ணலான்னு அர்த்தம். இதே க்ளோஸ்டு கீ, இந்த டாட் வச்சுருந்தா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, அது ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்டு ஒயர் ஜாயின் அண்ட் ஒயர் கிராஸ் வித்தவுட் ஜாயினிங். இது வந்து ஒரு லைனை ஒரு ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி வரையணும். ஜாயின் பண்ணலை, அதை வந்து ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க, ஆனால் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு நிறைய டயக்ராமில் காட்ட மாட்டாங்க, அதனால் அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் ஜஸ்ட் பல்பு வந்து நம்ம இப்படி போட போகிறோம். சரியா? அந்த பல்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். அதை வச்சும் நமக்கு வந்து அப்ளிகேஷனாக படிப்போம் நம்ம. ஓகே. அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டர் இவன் பண்ண போகிற வேலை என்னது, ரெசிஸ்டன்ஸ். அவனோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரெசிஸ்டண்ட்டோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். இவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கோ இல்லை சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை தான் உள்ளே அனுப்பணும் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுப்போம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு ரெசிஸ்ட் த கரண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியோஸ்டாட், இவங்களை வச்சும் நம்ம கொஷின்ஸ் வரும். ஸோ எப்படி கேட்பான்னா, த காம்பனண்ட், வாட் இஸ் த காம்பனண்ட் விச் ரெகுலேட்ஸ் த கரண்ட் வித்தவுட் சேஞ்சிங் த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் பேட்டரியை மாற்றாமல் கரண்ட்டை ஆல்டர் எப்படி பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது, வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லலாம், இல்லைனா ரியோஸ்டாட்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் உங்களோட ஃபேன் ரெகுலேட்டரை நீங்கள் திருப்புவீங்கல்ல, அந்த மாதிரி டேர்ன் பண்ண முடியும், ஈஸியாக எடுத்துக்கலாம் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ரியோஸ்டாட் அப்படின்றது இட்ஸ் ஒரு மெக்கானிசம். சரியா? நம்ம எப்படி வந்து இதை ஃப்ளைட் டேக் ஆஃப்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கியரை லிஃப்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் மெக்கானிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறதுக்கு தேவைப்படுறது. இது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். இல்லை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் அம்மீட்டரை பற்றி பார்த்தோம். இட் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் கரண்ட். அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன், சீரீஸில் கனெக்ட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். வோல்ட் மீட்டரை வந்து எப்படி எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அண்ட் யாரை எப்படி கனெக்ட் பண்ணலாம், பேரலலாக கனெக்ட் பண்ணலாம். புரியுது தானே? ரொம்ப சிம்பிள். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to discuss about Ohm's law. இந்த Ohm's law தான் இந்த லெசனோட ஒரு பேக் போன் ஈக்குவேஷன் நான் சொல்லுவேன். சரியா? ஸோ Ohm's law is very important. So what is the definition for Ohm's law? First of all, Ohm's law எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is going to relate the potential difference இல்லைனா potential and current. சரியா? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸையும் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ohm's law தான். சரி, இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இந்த சிம்பிள் நான் டெம்பரேச்சருக்காக யூஸ் பண்ணுறேன். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 points of the circuit is directly proportional to the current flowing in the conductor.
in the circuit. Current flowing in the circuit. சரியா? அப்போ at constant temperature மாறக்கூடாது first condition. அப்படி மாறாம இருந்தது அப்படின்னா ஒரு potential difference கரண்ட்டுக்கு எப்படி இருக்குமா? directly proportional இருக்கும். that is V தான potential difference, V is directly proportional to I அப்படின்னு சொல்லலாம். V is directly proportional to I அப்படின்னா எப்பெல்லாம் potential difference increase ஆகுதோ கரண்ட்டும் increase ஆகும். இதுதான் கணக்கு. சரியா? so V is directly proportional to I தானே, அப்போ V is equal to IR. நான் ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் இருந்து ஈக்குவல் டு கொண்டு வந்தேன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரணும். இந்த R யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா அது ஒரு டிஃபால்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல். இட் இஸ் அ இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது இந்த டிஃபால்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல எல்லா பொருளுக்குமே மாஸ் இருக்கும், எல்லா பொருளுக்குமே வால்யூம் இருக்கும், ஷேப் இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயம் இல்லை. அதே மாதிரி எல்லா பொருளுக்குமே கண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இன்பில்டாகவே இருக்கும். சரியா? ஈவன் தோ ஒரு நல்ல கண்டக்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கண்டக்டராக இருந்தால் கூட ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கொஞ்சம் இருக்கும். அதை தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ V is equal to IR. ஸோ இந்த ஃபார்முலா நான் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா I is equal to V by R. நியூமரிக்கலுக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. or R is equal to V by I. புரியுதா உங்களுக்கு? சரி சரி இப்போது R இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதோட SI யூனிட் என்ன? SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். சரியா? இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு காம்பனண்ட். ரெசிஸ்டன்ஸை பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட் பேர் ரெசிஸ்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை சிம்பாலிக்காக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு சொன்னேன், இந்த மாதிரி போட்டிருப்போம். நான் உங்களுக்கு மேலே டயக்ராமில் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருப்போம். ரைட்டா? சரி, இப்போது எந்தெந்த காம்பனண்ட்லாம் ஹோம்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ, ஹோம்ஸ் லான்றது என்ன சொல்கிறேன், அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the potential difference is directly proportional to கரண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எந்தெந்த காம்போனண்ட்லாம் ஹோம்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ அவங்களுக்கு பேர் என்னதுன்னா ஹோமிக் சர்க்கியூட்ஸ், இல்லை ஹோமிக் காம்போனன்ட்ஸ். ஹோமிக் காம்போனன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்? ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இவங்கெல்லாம் யாருக்கான எக்ஸாம்பிள்? ஹோமிக் காம்பனன்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நான் ஹோமிக் காம்பனன்ட்ஸ் ஒன்று இருக்குது. நான் ஹோமிக் காம்பனன்ட்ஸ் யார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐசி சொல்கிறீங்கள, இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அவங்கள எடுத்துக்கலாம். டயோட்னா நம்ம வீட்டிலலாம் எல்இடின்னு சொல்லுவோம். எல்இடி லைட் பாடு எங்கள் வீட்டில் அப்படி சொல்லுவோம்ல, இல்லை எல்இடி டிவி வச்சுருக்கோன்னு சொல்லுவோம். அப்போது லைட் எமிட்டிங் டயோடு, அதுதான் டயோடு. சரிங்களா? அண்ட் என்ன சொல்லலாம்? டிரான்சிஸ்டர். இவங்கெல்லாம் என்னது? நான் ஹோமிக் காம்பனன்ட்ஸ். இவங்க யாரை ஒபே பண்ண மாட்டாங்க? எந்த லா ஒபே பண்ண மாட்டாங்க? ஹோம்ஸ் லாவை ஒபே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹோமிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? ஹோம்ஸ் லாவை ஒபே பண்ணும். தட் இஸ் எப்போல்லாம் நீங்கள் வந்து பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கரண்ட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போது ஹோம்ஸ் லாவோட கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தானே, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இவனை வந்து நான் என்ன பண்ணுறேன்? வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன், வி பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கரண்ட் என்ன ஆக போகுது? அதுவும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சர்க்கியூட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் கிராஃப் தான் கிடைக்கும். எக்ஸாக்டாக லீனியர் கிராஃப் தான் கிடைக்கும். இந்த லீனியர் கிராஃபில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஸ்லோப் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஸ்லோப் வரைகிறேன் நான். சரியா? இப்படி ஒரு ஸ்லோப் வரைகிறேன். அப்போது இந்த ஸ்லோப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
அப்போது இங்கே ஒரு கரண்ட் வேல்யூ இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் I1 இருக்கும், இங்கே I2 இருக்கும் இல்லையா? அப்போது I2 minus I1 gives you I, ஒரு கரண்ட்டோட வேல்யூவை கொடுக்கும். அதே மாதிரி கீழேயும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும், அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வந்து V1 எடுத்துக்கலாம், இவங்கள V2 எடுத்துக்கலாம். அப்போ V2 minus V1 பண்ணிங்கனாலும் ஒரு V வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்லோப் வந்து, இந்த ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? R is equal to ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். R is equal to V by I. அப்போது நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த 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 டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, VI இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ இங்கே எடுத்து போட்டிங்கன்னா வில் பி கெட்டிங் வாட்? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சரி சார், நான் இந்த ஸ்லோப்பை எவ்வளோ பெருசு வேணால் எடுத்துக்கலாமா, எப்படி வேணால் எடுத்துக்கலாமா? எஸ், யூ கேன் டூ தட். சரியா? எப்படி எடுத்தாலும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் தட் பர்டிகுலர் மெட்டீரியல் நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் அவ்வளோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க போகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கிளியரா? உங்களுக்கு புரியுதா? சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க? டிஃபைன் 1 ohm இல்லைனா டிஃபைன் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? சரி, அப்போது என்ன சொல்லலாம்? இஃப் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 2 ends, நான் இங்கே எழுதுகிறேன். if potential difference across 2 ends of the conductor is 1 volt and current is 1 ampere, then the resistance of the conductor will be one ohm அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போது 1 ohm is equal to 1V divided by 1A. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நிறைய நியூமரிக்கல் வரும். இதில் தான் இந்த லெசன் வந்து நல்லாவே டேக் ஆஃப் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கரண்ட் த்ரூ அ ரெசிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். அப்போது கரண்ட் I is equal to, என்ன ஃபார்முலா சொன்னேன்? I is equal to V by R. அப்போது I is inversely proportional to resistance. அப்போது எப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ கரண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆகுது அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும்? ஹாஃபாக மாறிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டபுள்னா 2R மாறுது அப்படின்னா அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்னவாக மாறிடும்னா I/2 மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் கண்டக்டராக இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு புவர் கண்டக்டர் இல்லை குட் கண்டக்டராக இருக்கிறத இதுதான் டிசைட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த மெட்டீரியல் புவர் கண்டக்டராக இருக்கும். இட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வில் ரெசிஸ்ட் த கரண்ட் மோர். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு குட் கண்டக்டராக இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கரண்ட்டை நல்லாவே அவங்க மூலிமா கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு?